ஹாய் ஃபேம் வெல்கம் டு கிரிக்கெட் ஃபார் சேனல். எஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ராஃபி 2025 ரிப்போர்ட் கார்டு தான் பார்க்க போகிறோம். எஸ் ஒரு பிளேயரும் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அண்ட் அவுட் ஆஃப் 10 நம்ம ஒரு ரேட்டிங் மார்க் தர போகிறோம். ஸோ அதில் கண்டிப்பாக ரீசனோடு தான் தருவோம். பாருங்கள் இந்த வீடியோவை. ஓகே, ஃபர்ஸ்ட் பார்க்க போனால் ரோஹித் அண்ட் விராட். எஸ் ரெண்டு பேருமே என்னை பொறுத்த வரைக்கும் ஈக்குவலி கான்ட்ரிபியூட்டர் தான் சொல்லுவேன். எஸ் ரோஹித் சர்மா மேபி இன்டென்ட்காண்டி சில மேட்ச் அவுட் ஆனார். எஸ் கரெக்ட். அண்ட் தென் விராட் கோலி என்னை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே ஆடுற மாதிரி அவரோட ஸ்டாண்டர்டை மெயின்டைன் பண்ணார். ஒரு பிக் டோர்னமெண்ட்டுன்னும் போது அவரோட ஸ்டாண்டர்டை கரெக்டாக மெயின்டைன் பண்ணார். ஆமாங்க. ஸோ ரோஹித் ஒரு பாயிண்ட் எக்ஸ்ட்ரா பேட்டிங் வைஸ் பார்த்தா 7 கொடுத்துருக்கணும். அண்ட் 1 பாயிண்ட் எதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த கேப்டன்சிக்காண்டி. ஸோ 8 அவுட் ஆஃப் 10. அண்ட் விராட் ஃபுல் அண்ட் ஃபுல் பேட்டிங் அண்ட் ஃபீல்டிங் வைஸ். ஸோ ரெண்டு பேருமே ஈக்குவல் தாங்க. ரெண்டு பேரும் போன செமிஃபைனல்ஸ் பார்த்தீங்கன்னா விராட் அடித்தார் அண்ட் ஃபைனல்ஸ் ரோஹித். இதே தான் வேர்ல்டு கப்லேயும் நடந்தது. செமிஃபைனல்ஸில் ரோஹித் அடித்தார், ஃபைனல்ஸில் விராட் அடிச்சாப்புல. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இன்னும் இந்த டீமுக்கு விராட் அண்ட் ரோஹித் கண்டிப்பாக தேவை. அண்ட் மோர் ஓவர் 2027 பிக் சேஞ்ச் எதுவுமே இருக்காதுங்க. இதே ஸ்குவாட் தான் இருக்கும். மேபி பவுலர் சைடில் ஒருத்தர் 2 பேர் சேஞ்ச் ஆகலாம் அண்ட் பேட்டிங் சைடில் ஒருத்தர் சேஞ்ச் ஆகலாம். அது யாருன்னு நான் சொல்கிறேன், கண்டிப்பாக பாருங்கள். அது யாருன்னா வேற யாரும் இல்லை, கில். எஸ்ங்க, நல்ல ஒரு பேட்ஸ்மேன் தான். எஸ் டெக்னிக் வைஸ் நல்ல பேட்ஸ்மேன் தான். பட் ஒரு பிக் மேட்ச்சில் அடித்தது நான் பார்க்கவே இல்லை இது வரைக்கும். நீங்கள் சொல்லலாம் பாகிஸ்தான் கூட அடித்தாருன்ட்டு. பட் பாகிஸ்தான் கூட அப்போ அடிக்கிறது வேற, இப்போ இருக்க டீம் கூட பாகிஸ்தான் கூட அடிக்கிறது வேறங்க. இப்போ இருக்க டீம் கூட இந்தியா ப்ரெஷரே இல்லாமல் ஆடுறாங்க பாகிஸ்தான் கூட. ஸோ அது என்னை பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட் மேட்ச் கிடையாது. செமிஸ் அண்ட் ஃபைனல்ஸ் அது பிக் மேட்ச். அதில் சுப்மன் கில் உண்மையிலேயே சொல்கிறேன், ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. இன் மை பாயிண்ட் ஆஃப் வியூ, பீடாக் சொன்ன மாதிரி ஜெய்ஸ்வால் தான் வந்திருக்கணும். ஹோப்ஃபுல்லி அவர் 2027 வேர்ல்டு கப்பில் ஜெய்ஸ்வால் ரோஹித் ஓப்பன் பண்ணுவாங்க. அதுதான் கரெக்டாக இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ கில்லுக்கு நான் 6 அவுட் ஆஃப் 10 தரேங்க. அண்ட் தென் நம்ம ஐயர். எஸ் ஐயருக்கு 10 அவுட் ஆஃப் 10 கொடுக்கலாம். இப்போ எப்படி தமிழ் எக்ஸாம்லலாம் சொல்லுவாங்களே 10th 100 அவுட் ஆஃப் 100 போட மாட்டாங்க, 99 தான் போடுவாங்க சொல்லுவாங்களே. ஸோ அது மாதிரி தான் கொடுத்துருக்கேன். பட் ஸ்டில் எதனால அந்த 1 மார்க் நான் கொடுக்கலன்னு பார்த்தீங்கன்னா, ஐயர் நேற்று மேட்ச்சில் என்னை பொறுத்த வரைக்கும் இன்னும் கொஞ்சம் ரெஸ்பான்சிபிளாக ஆடி இருக்கணும். ஸோ அப்படி அந்த ஒரு ரீசன்காண்டி தான் கொடுக்குறேன். எஸ் ஆல்ரெடி ரெஸ்பான்சிபிளாக தான் ஆனார். பட் ஸ்டில் ஒரு கேட்ச் மிஸ் பண்ணார் பார்த்தீங்களா. ஸோ அதுக்கப்புறமும் எதுக்கு 6க்கு போனார் எனக்கு தெரியல. ஸோ அடுத்த பாலே அவர் போனார். ஸோ லக்கிலி அவர் அவுட் ஆகலை. பட் ஸ்டில் இன்னும் கொஞ்சம் கேர் எடுத்து ஆடணும். ஸோ இந்தியா ட்ரபிளில் இருக்கும் போது ஆல்ரெடி நல்லா தான் ஆடுறாரு. பட் ஸ்டில் நேற்று அந்த மேட்ச்சு ஒழுங்காக அடுத்த பாலே 6க்கு போயிருக்க வேண்டான்ட்டு என்னோட கருத்து. ஓகே கைஸ், தென் நம்ம அக்சர் பட்டேல் பெஸ்ட்டு ஃபைண்டுங்க. T20 வேர்ல்டு கப்பில் கண்டுபிடிச்சாங்க. நம்பர் 4ல் இறக்குனாங்க க்ரூஷியல் சுச்சுவேஷனில். அண்ட் அதை அப்படியே யூட்டிலைஸ் பண்ணி ஓடிஐலையும் பண்ணாங்க. அண்ட் தென் ரிசல்ட்டும் காட்டுறாரு அவர். கரெக்டாக ரிசல்ட்டும் நல்ல ரிசல்ட்டாக காட்டுறாரு. எஸ் ராகுல் ஆடி இருக்கணும் இவர் பிளேஸில் சொல்ல போனால். பட் ஸ்டில் டீமுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னா கண்டிப்பாக இதுதான் அக்சர். அண்ட் தென் பவுலிங் வைஸும் சூப்பராக கான்ட்ரிபியூட் பண்ணுறாரு. ஸோ 9 அவுட் ஆஃப் 10. அண்ட் நம்ம ராகுல், எஸ் கேஎல் ராகுல் 10 அவுட் ஆஃப் 10. எந்த ஒரு தப்புமே பண்ணலங்க இந்த டோர்னமெண்ட்டில். எஸ் உண்மையிலே சொல்ல போனால் கேஎல் ராகுல் 10 அவுட் ஆஃப் 10. எந்த அளவுக்கு நம்ம ரோஹித் அண்ட் கோலிக்கு அண்ட் ஸ்ரேயஸ் ஐயர் நம்ம பாராட்டுறோமோ அட் த சேம் டைம் கேஎல் ராகுலையும் பாராட்டிக்கணும். பிகாஸ் அவர் வந்த எல்லாமே குரூஷியல் சுச்சுவேஷன். அந்த கேஎல் ராகுல் அந்த ஒரு 30-40 ரன் அடிச்சாதான் வின் பண்ணுற மாதிரியே அது மாதிரி சுச்சுவேஷனில் வந்தார். அண்ட் தென் என்னை பொறுத்த வரைக்கும் ஐபிஎல் நானும் கேஎல் ராகுலை நம்பலை ஃப்ராங்க்லி ஸ்பீக்கிங். பட் ஐபிஎல்ல ஒரு சொதப்புற மாதிரி சொதப்புவாருன்னு நினச்சேன். நேற்று கூட நான் பயந்தேங்க. எஸ் எங்கே ஃபினிஷிங் பண்ணாமல் ஐபிஎல்ல மோஸ்ட்டாக அப்படி தான் போவார். ஓப்பனிங் வைஸ் நல்லா ஆடி கொடுத்துருவாரு. பட் ஃபினிஷ் பண்ணாமல் போயிடுவார். அதே மாதிரி நேற்று ஏதாவது பண்ணிடுவாரோன்ட்டு ஒரு பயம் இருந்துச்சு. பட் நோங்க, எல்லா மேட்சுமே நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. ஸோ அந்த ஒரு ரீசன் என்னை பொறுத்த வரைக்கும் எந்த மிஸ்டேக்கும் கண்டுபிடிக்க முடியலங்க கேஎல் ராகுல் கிட்ட. ஸோ அதான் 10 அவுட் ஆஃப் 10. அண்ட் தென் ஹார்திக் பாண்டியா ஷாக்காக இருப்பீங்க. எஸ் 7 அவுட் ஆஃப் 10. ஸோ எஸ் எதனால மோஸ்ட்லி ஹார்திக் பாண்டியா ஃபேன்ஸ் கமெண்ட் பண்ணுவீங்க, திட்டுவீங்க, வாய்ப்பு இருக்குது எனக்கு தெரியும். பட் நான் சொல்கிறேன் எதனாலன்னு சொல்கிறேன். ஹார்திக் பாண்டியா டீமில் இருக்கிறது எஸ் ஃபினிஷிங் பர்பஸ் அண்ட் தென் அட் த சேம் டைம் ஆல்ரவுண்டர். அந்த ஆல்ரவுண்டர்காண்டி தான் ஹார்திக் பாண்டியா டீமில் இருக்காரு. அப்படி இன்னும் போது பவுலிங் வைஸ் ரொம்ப ரன் லீக் பண்ணுற மாதிரி இருக்குது. கொஞ்சம் அவர் பவுலிங்கை கண்டிப்பாக இம்ப்ரூவ் பண்ணி ஆகணும். ஸோ எஸ் ஹார்திக் பாண்டியா இல்லைன்னா கண்டிப்பாக இந்தியா இத்தனை ஸ்பின்னர்ஸ் கொண்டு போயிருக்க முடியாது. அது நான் ஒத்துக்கிறேன். ஏன்னா அட்லீஸ்ட் 2 சீமர் வேணும். ஸோ அப்படி இருக்கும்போது இன்னொரு சீமரை எடுத்துகிட்டு போய் தான் ஆகணும் ஹார்திக் பாண்டியா. இல்லைன்னா அந்த ஒரு கம்ஃபர்ட் ஜோன் தராரு. பட் அதை யூஸ் பண்ண முடியலையே. அப்படி தந்தாலும் யூஸ் பண்ண முடியல ரோஹித்தால. ஸோ நேற்று 2 ஓவர் கிட்ட கொடுத்தாங்க. பல மேட்ச் கொடுக்குறாங்க. பட் கண்டெயின் பண்ண மாட்டார் ரன்னும் போது. ஸோ வெறும் 2 ஓவர் தான் இவருக்கு கொடுக்குற மாதிரி ஆகுது.
என்ன பொறுத்தவரைக்கும். ஸோ ஆர்டிக் பாண்டியா பவுலிங்ல கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும். அண்ட் பேட்டிங் வைஸும் என்னன்னா, அந்த ஆட்டிட்யூட் இஷ்யூ இருக்க மாரி இருக்கு. என்னன்னா வந்தா ஓகே. இல்லன்னா நோ ப்ராப்ளம். ஸோ அந்த மாரி லெத்தாஜிக்கா இருக்க மாரி இருக்கு. ஸோ ஒரு சிங்கிள் என்ன பொறுத்தவரைக்கும் அந்த இப்ப ஒரு 15 பால் சாப்பிட்டுட்டு 6 அடிக்கிறதோட, ஒரு ரன் பால் ஆடலாம். ஒரு க்ரூஷியல் சிச்சுவேஷன்ல ஓகே டைம் எடுக்குறாரு ஓகே. பட் க்ரூஷியல் சிச்சுவேஷன்ல ரன் பால் ஆடலாம். ஏன்னா 6 அடிக்க போய் கேட்ச் ஆக வாய்ப்பு நெறைய இருக்குங்க. ஸோ அப்படி இருக்கும்போது கான்ஃபிடென்ட் இருக்கு தான் கரெக்ட். கான்ஃபிடென்ட்டா இருக்காரு. பட் ஸ்டில் பால் கொஞ்சம் ஆட கத்துக்கணும். 15 பாலுக்கு அப்புறம் நம்ம 6 அடிச்சுக்கலாம்னு அந்த ஒரு லெத்தாஜிக்னஸ்ல இருக்கக்கூடாது. அது எல்லா மேட்சும் செட் ஆகாது. ஸோ அதனால தான் 7 அவுட் ஆஃப் 10. அண்ட் தென் எஸ். ஜடேஜா பேட்டிங் வைஸ் கான்ட்ரிபியூட் பண்ண முடியல என்ன பொறுத்தவரைக்கும். அவருக்கு இந்த இதுல ஏன்னா லாஸ்ட் பேட்ஸ்மேனே இவரு தான். அவ்வளோ டெப்த்தோட கொண்டு போய் அந்த 8ல இறக்குறாங்க. சொல்லப்போனா ஜடேஜாவ. அப்படி இருக்கும்போது பேட்டிங்ல நம்ம அவ்வளவா பார்க்க முடியல ஜடேஜாவ. பட் வந்த இதுலயும் கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிக்கலாம். என்ன பொறுத்தவரைக்கும் அதனால தான் 8 குடுத்துருக்கேன். கிடைச்ச ஒரு 10 பால், 15 பால் பேட்டிங் வைஸ்ல இன்னும் என்ன பொறுத்தவரைக்கும் ஜடேஜா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கலாம். அவருக்கு கேப்பபிலிட்டி இருக்கு. பட் அத யூஸ் பண்ணியிருக்கலான்ட்டு எனக்கு தோணுது. தட்ஸ் வை 8 அவுட் ஆஃப் 10. ஓகே. தென் வருண் அண்ட் குல்தீப் 9 அவுட் ஆஃப் 10ங்க. ஸோ 2 பேருமே நல்ல பெஸ்ட் பவுலிங். நல்லா தான் போட்டுருக்காங்க. சொல்லப்போனா இவங்க 2 பேர்னால தாங்க நம்ம ஜெயிச்சிருக்கோம். இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபி இவங்க 2 பேரால தான் ஜெயிச்சிருக்கோம். ஸோ என்னன்னா 9 அவுட் ஆஃப் 10 எதுக்கு குடுத்துருக்குன்னா ஃபீல்டிங். 2 பேருமே கொஞ்சம் ஃபீல்டிங்ல இம்ப்ரூவ் பண்ணணும். அண்ட் மோரோவர் வருண் இன்னும் நல்லாவே ஃபீல்டிங்ல இம்ப்ரூவ் பண்ணணும். இதுக்கப்புறம் அவருக்கே தெரியும். இதுக்கப்புறம் நமக்கு கிரிக்கெட் தான் லைஃப்ன்ட்டு அவருக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இந்தியன் டீம்ல வந்துட்டாரு. ஸோ இதுக்கப்புறம் ஐபிஎல் மட்டும் ஆடாம இந்தியன் டீமுக்கும் கன்டினியூஸா ஆடுவாரு. T20க்கும் கூட்டு போவாங்க. மிஸ்ட்ரி ஸ்பின்னர்ன்றனால. ஸோ அப்படி இருக்கும்போது ஃபிட்னஸ இன்னும் கொஞ்சம் வருண் வந்து கேர்ஃபுல்லா மெயின்டெயின் பண்ணணும். அவ்வளோதாங்க. தென் ஷமி 8 அவுட் ஆஃப் 10. ஷமிக்கு என்ன பொறுத்தவரைக்கும் ஷமி இன்னும் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கணுங்க. ஸோ பும்ரா இல்லாத டைம்ல என்ன பொறுத்தவரைக்கும் நேத்தே அவர் என்ன பண்ணியிருக்கணும்னா, பவுன்சரா இறக்குனாருங்க பிரேஸ்வெல் எல்லாருக்குமே. ஸோ பவுன்சர் தவிர்த்து அவரு ஒரு யார்க்கர் ட்ரை பண்ணியிருக்கலாம். யார்க்கர் ட்ரை பண்ண மாரியே தெரியல மேட்ச்ல அவ்வளவா. ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் யார்க்கர் ட்ரை பண்ணியிருந்தா இன்னும் எஃபெக்டிவா இருந்திருப்பாரு ஷமி. 1 பால் மிஸ் ஆகலாம், 2 பால் மிஸ் பண்ணியிருக்கலாம். பட் ஸ்டில் நல்ல யார்க்கர் ட்ரை பண்ணியிருக்கணும். அத ட்ரை பண்ணல. ஷார்ட் பாலா போட்டு குடுத்துக்கிட்டு இருந்தாரு.